குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வியூவர்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பட்டாவை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, ஆனால் பட்டாவோட வகைகள் எத்தனை இருக்குது, அதில் முக்கியமானதுலாம் எது, அதை பற்றி என்னன்னு தெரியலை, அதை பற்றி ஒரு வீடியோவை நீங்கள் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பட்டாவினுடைய வகைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கோம். இது ஒரு நில உடைமை பதிவேடு. அதாவது நம்மளுடைய நிலத்துக்கு யார் உரிமையாளர் என்பதை முழுவதுமாக பராமரிக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் பட்டா. இந்த பட்டாவில் அந்த நிலமானது எந்த மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், எந்த சர்வே எண், அது என்ன வகையான நிலம், அதனோட சப்டிவிஷன் என்ன, அதனோட விஸ்தீரணம் என்ன, இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாவும் இருக்கும். குறிப்பாக உரிமையாளர் பெயர், அவருடைய தந்தை அல்லது கணவர் பெயர், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு நில உடைமை ஆவணம் தான் பட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வகைகளை பார்க்க போகிறோம். யூடிஆர் பட்டா, தோராய பட்டா, தூய பட்டா, ஏடி கண்டிஷன் பட்டா, நில ஒப்படை பட்டா, டிஎஸ்எல்ஆர் பட்டா, கூட்டுப்பட்டா, தனிப்பட்டா, அப்புறம் 2C பட்டா, அதாவது மரப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல தூசு பட்டா, தூசி பட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூடிஆர் பட்டா அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். நம்மளுடைய நில வரம்பானது தமிழ்நாட்டில் பல காலமாக அது ஒவ்வொரு விதமாக சரி பண்ணி ரீசர்வே செஞ்சு கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா 1979 89 வரைக்கும் இவர் எம்ஜிஆர் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய நிலத்தை நேரடியாக போயிட்டு கள விசாரணை செஞ்சு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கள விசாரணை செய்து அவங்க கிட்ட யார் அந்த நிலத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்ட இருக்க ஆவணங்கள், புத்தகங்கள், இது எல்லாத்தையும் அவங்க முழுவதுமாக ஒழுங்குபடுத்தி யாருடைய நிலம் எது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த பட்டா தான் யூடிஆர் பட்டா. இது என்ன பண்ணாங்கன்னா மேனுவல் முறையிலிருந்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த யூடிஆர்னா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் மேனுவல்ல இருந்து சரி பண்ணி வரைமுறைப்படுத்தி கம்ப்யூட்டரில் ஏற்றுனாங்களோ அந்த பட்டாவை தான் நாம் இது நாள் வரையில் யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் நத்தம் நிலங்கள் முழுவதுமாக சேராது. ஏன்னா நத்தம் நிலங்களை அவங்க ஆன்லைனில் ஏற்றலை அந்த தேதியில். ஸோ இந்த மேனுவல் ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்ட பின்பு இன்னைக்கு வர எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இப்போ நடக்கிற எல்லா விதமான சொத்து பரிவர்த்தனைகளும் இந்த பட்டாவின் அடிப்படையில் தான் நடக்குது. இதை யூடிஆர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தோராய பட்டா மற்றும் தூய பட்டா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலர் தான், ஒரே மாதிரியான பட்டாக்கள் தான். இந்த தோராய பட்டா தூய பட்டா அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய நத்தம் நிலம் இருக்கு இல்லைங்களா, நத்தம் நிலம் நம்ம அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதில் உள்ள ஏரி, குளம், வீடுகள், தெருக்கள், பொதுவான பஞ்சாயத்து இடங்கள், இந்த மாதிரி எல்லா விதமான இடங்களையும் முழுவதுமாக வரைமுறைப்படுத்தி அதை ஒரு வரைபடத்தில் குறிச்சிட்டு அதை தனித்தனியாக பிரித்து அதில் எந்த இடத்தெல்லாம் மக்கள் வாழும் பகுதியாக அவங்களுக்கு பட்டாவாக கொடுக்கலாமோ அந்த இடத்துக்கு நிலவரி திட்ட பட்டாவா, அதாவது அந்த இடத்துக்கு வரி கட்டக்கூடியதற்கு தகுதியான நிலமாக அவங்க டாக்குமெண்ட்ல மாற்றி அதுக்கப்புறம் அவங்க பட்டா கொடுக்குறாங்க. அதாவது இதை அரசு அந்த நிலத்தில் குடியிருப்பவங்களுக்கு பட்டாவா கொடுக்கும். இதன் மூலம் இந்த நிலமானது நிலம் வரி திட்டத்துக்குள்ள வந்துவிடும். அப்படி வரும்போது அந்த நிலத்திற்கு முதல் முறையாக வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டா தான் தோராய பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோராய பட்டால இருக்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதனோட பெயர், அளவு அண்ட் அந்த தோராய பட்டாக்கு பின்னாடி அந்த எந்த இடமானது வழங்கப்படுகிறதோ அதனுடைய எஃப்எம்பி, அந்த புலப்படம் எல்லாமே முழுவதுமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி குறிப்பிடப்படும் போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுத்துட்டு, இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தோராய பட்டால ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் அதை திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படக்கூடிய ஒரு தற்காலிகமான பட்டா தான் தோராய பட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து தூய பட்டானா என்னன்னா, இந்த தோராய பட்டாவை வாங்கினவங்க அதில் ஏதாச்சும் பிழை இருந்தால் திருத்தம் தெரிவிப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா அந்த சரி பார்த்து எல்லாமே சரியாக இருக்குன்ற தகவல் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அதனுடைய முழு விவரங்களுடன் அந்த திருத்தம் எல்லாம் சரி செய்யப்பட்டு முழு விவரத்துடைய நத்தம் நிலவரி தூய பட்டாவானது அந்த நபருக்கு வழங்கப்படும்.
இவ்வாறு வழங்கப்படக்கூடிய பட்டா தான் தூய பட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ தோராய பட்டா மட்டும் உங்கள் கையில் இருந்தால் அது செல்லாது. தோராய பட்டா வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் மறுபடியும் போயிட்டு அவங்கள அணுகி தூய பட்டா வாங்கியிருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த நத்தம் நிலத்திற்கு ஆன்லைன்லேயே பட்டாவானது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக விவசாய நிலத்துக்கு எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இப்போ நத்தம் நிலத்துக்கும் பட்டா ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ இந்த 2 பட்டாவுமே அரசாங்கத்தால் தான் வழங்கப்படுகிறது. அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, தோராய பட்டாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தூய பட்டாவை வாங்கிக்கலாம். அடுத்து ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு கிராமத்திலையும் உபரியாக இருக்கக்கூடிய நிலத்தை மனைகளாக பிரித்து நிலமே இல்லாத பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பட்டா தான் ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அசுரன் படத்துல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பட்டா அந்த பஞ்சமி நிலம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது இந்த கண்டிஷன் பட்டாக்குள்ளதான் வரும். இந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஏடி கண்டிஷன் பட்டா, அதாவது இதுல ஒரு கண்டிஷன் வச்சுதான் கொடுப்பாங்க, ஒரு நிபந்தனை வச்சுதான் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு இவர்கள் யாருக்கும் இந்த நிலத்தை விற்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் யாராவது இதை விற்கிறாங்கன்னா அதற்கு நீங்க அவங்க எந்த மக்களுக்கு அந்த எந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியதோ அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு தான் இதை விற்கவோ வாங்கவோ முடியும். அண்ட் இந்த முக்கியமா இந்த பட்டால என்ன இருக்குன்னா, எந்த நபருக்கு பட்டா வழங்கப்படுகிறதோ அவருடைய புகைப்படமும் தனி வட்டாட்சியரின் கையொப்பமும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த பட்டா மேனுவலாக தான் இருக்கும். அந்த மேனுவல் பட்டால பெண்களின் பெயரில் தான் இந்த பட்டாவை கொடுப்பாங்க. ஸோ இது வீட்டுமனை மட்டும் இல்லாமல் நிலமே இல்லாத ஆதி திராவிடர் மக்களுக்கு 1 ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் கொடுக்கப்படும் இந்த ஏடி கண்டிஷன் பட்டால. அடுத்து நில ஒப்படை பட்டா. வீட்டுமனை, விவசாய நிலம் இதெல்லாம் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் அரசாங்கம் இலவசமாக நிலம் ஒப்படைக்கும். அதை தான் ஒப்படை பட்டான்னு சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள், பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நில ஒப்படை பட்டாவானது வழங்குறதுக்கு முன்னுரிமையானது வழங்கப்படுகிறது. இந்த பட்டா வழங்கப்பட்டால் இவர்களும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறருக்கு விற்க முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நிபந்தனை காலம் முடிந்த பிறகும் இவர்கள் வருவாய்த்துறையில் போயிட்டு தடையின்மை சான்று வாங்கினா மட்டும்தான் இவங்களால அந்த பட்டாவையே அடுத்தவங்களுக்கு அந்த நிலத்தை விற்க முடியும். அடுத்து டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட். இப்போ நம்ம கிராமத்தில் விவசாய நிலத்துக்கு பட்டா நார்மலாக பார்க்குறோம் இல்லைங்களா, அதுவே முழுவதுமாக ஒரு டவுன், ஒரு நகராட்சி, ஒரு மாநகராட்சி பகுதிகளுக்கு மிகவும் துல்லியமாக, ஏன்னா அங்கே ஒரு அடின்றது கூட அதனோட மதிப்பு அதிகம். இப்போ நம்ம கிராமத்துலனா ஒரு 5 சென்ட் வரைக்கும் முன்ன பின்னெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நகரம் அப்படின்னும் போது அதில் ஒரு அடிக்கும் மதிப்பு இருக்கிறதால அங்கே மிக துல்லியமாக சர்வே செஞ்சு அங்கே டிஎஸ்எல்ஆர் பட்டாவானது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டாவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய நகரம், பிளாக், வார்டு அந்த மாதிரியான டேட்டா தேவைப்படும். இதுவே உங்களுக்கு நார்மலாக விவசாய நிலம் நம்மளுடைய கிராமத்தில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம் இந்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இங்கே நகரம், பிளாக், வார்டு போன்ற டேட்டாலாம் தேவைப்பட்டிருக்கும். அண்ட் இது எரர் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டாவே உருவாக்கப்பட்டதே துல்லியத்துக்காக தான். அதனால இது அதிக துல்லியமும் எச்சரிக்கை உணர்வுடனும் நகர பகுதிகளில் சர்வே செய்யப்பட்டு உருவாக்கப்படுவதால் இது மிக மிக குறைந்த அளவிலேயே இதனுடைய எரர் ஆனது இருக்கும். அடுத்து 2C பட்டா, மரப்பட்டா, தூசு பட்டா. கிராம கணக்கில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் விஏஓ ஆஃபீஸில். அதில் 2ஆம் நம்பர் புக்கில் சிங்கிற பதிவேட்டில் இருக்குது. 2ஆம் நம்பர் சி பதிவேட்டில் இருக்கிறதால இதை 2C பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேச்சு வழக்கில் மருவி தூசி பட்டா, தூசு பட்டா, மரப்பட்டா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது என்னன்னா, அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய புளிய மரம், பனை மரம் போன்ற கனி தரும் மரங்களை, அதாவது பழமாக கொடுக்கக்கூடிய மரங்களை பராமரிக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு உரிமையை கொடுக்குறாங்க. அந்த உரிமையை தான் நம்ம மரப்பட்டா இல்லைன்னா 2C பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து கூட்டுப்பட்டா, இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் ஒரு நிலத்திற்கு இருந்தாங்கன்னா அவர்கள் பெயரில் கொடுக்கப்படும் பட்டா தான் கூட்டுப்பட்டா. இந்த கூட்டுப்பட்டாவால் ஒரே ஒரு நல்லது தான், ஒரு நிலத்துக்கு பட்டாவே இல்லாமல் இருக்கிறத விட கூட்டுப்பட்டா இருந்தால் நல்லது தான். ஆனால் கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டா தான் சிறந்தது. ஏன்னா அந்த இப்போ ஒரு 5 பேர் அந்த பட்டாவில் இருக்குன்னா அதில் யாருக்கு எவ்வளோ நிலம் அப்படின்னு பட்டா மூலமாக தெரியாது. யார் நிலம் எங்கே இருக்குது அதுவும் பட்டா மூலமாக தெரியாது. ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குது, இல்லை ஒரே மாதிரியாக தான் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா அது யாருக்குமே ஒரு விஷயமும் தெளிவாக இருக்காது. அதில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கரும் ஒருத்தருக்கு இருக்கலாம், 5 ஏக்கர் ஒருத்தருக்கு இருக்கலாம், 2 ஏக்கருக்கு ஒருத்தர் இருக்கலாம், 50 சென்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் யாருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு உட்பிரிவு செய்யப்படாமல் இருக்கிறதால இது கூட்டுப்பட்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டா தான் சிறந்தது. அடுத்து தனிப்பட்டா, அதாவது தனி நபர் ஒருவருடைய பெயரில் தான் இந்த பட்டாவானது இருக்கும். இதில் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் தெளிவாக கூறப்பட்டிருக்கும். இதில் அந்த நபருக்கு எந்த இடம் உரிமை, அவர் எந்த இடத்திற்கு உரிமையானவர் என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அண்ட் அதனுடைய முழு விவரமும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால இதில் மிக மிக தெளிவாக இருக்கக்கூடிய பட்டா எதுனா தனிப்பட்டா தான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் 1 நாள்லேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 1 நாளுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுத்துட்றோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் யார் கேட்ட கேள்விக்கும் பதில் கூறாமல் இருந்ததே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு அதிகமாக இன்னும் ஏதாச்சும் அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படலைன்னா அவங்களுக்கு நம்ம மெயில் ஐடி கொடுத்து மெயில் மூலமாகவும் அவங்க டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு சப்போஸ் உதவலை அப்படின்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் நீங்கள் மற்ற உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களில் பகிருங்க. எல்லார்கிட்டையும் நிலம் இருக்குது, எல்லார் நிலத்துலையும் பிரச்சனையும் இருக்குது. அதனால் இது என்றுமே வீணாகாது. யாராவது ஒருத்தருக்கு இது பயன்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.